வாஸ்துனா என்ன, வாஸ்து இப்படி தான் இருக்கணும், இதில் இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஓகே. பிஸ்னஸ் செய்கிறேன், நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு அதுக்கான ஒரு நல்ல அமைப்பே இல்லையே, இது வந்து ஜாதகமாக வாஸ்துவா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையிலே இது ஜாதகமாக இல்லை வாஸ்துவா, எதனால நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்றது வந்து முடங்கி இருக்குது? வாஸ்துக்கு வந்து வடக்கு சைடு, அதாவது வடக்கு பாகத்தை தான் தொழிலுக்கு எடுக்கிறோம். வடக்கு பாகம் எப்போவுமே வந்து வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் ஓப்பன் நிலையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆபீஸு அல்லது வீடு கண்டிப்பாக தொழிலுக்கு நல்லா இருக்கும். ப்ளஸ் இப்போ ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்லலாம்னா 10ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி தான் தொழிலுக்கு. 10ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 10ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த லக்னத்திலிருந்து 10ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். அவர் அந்த அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். அந்த பகவான், அதாவது சாரம்னா அவருடைய அதிபதி, அந்த பகவான் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னு பார்க்கணும். அவருக்கு தகுந்த மாதிரி அதாவது உணவு, மரம், பறவை இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஆட் பண்ணுறோம். அதில் உணவை தானம் பண்ணுறோம். 10ஆம் அதிபதி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேனே, 10ஆம் அதிபதி சந்திரன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குதுன்னு வைங்களேன். அந்த சந்திரன்னா என்ன, பால், புரியுதுங்களா, லிக்விட் ஐட்டம் பூரா, பால், தண்ணி, எண்ணெய், மில்க் சம்மந்தப்பட்ட ஸ்வீட்ஸுகள், இந்த மாதிரி ஐட்டங்களை அந்த கிளைண்ட்டுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் கோவிலில் போய் தானம் பண்ணுங்க. தானம் பண்ணும்போது உங்களுடைய தொழில் பயங்கர குரோத் ஆகி உங்களுக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இது மாதிரி நிறைய சக்ஸஸ் தொழிலுக்காக நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், அதில் 10ஆம் அதிபதி பார்க்கணும், அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கான்னு கண்டிப்பாக பார்த்து அதுக்கு தகுந்த ரெமெடி தருவோம்.